ஹாய். இன்னைக்கு நைட்டு ஹஸ்பண்ட் குக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ, எனக்கு இன்னைக்கு நைட்டு வேலை கிடையாது குக்கிங் ஒர்க்கு. ஜஸ்ட் துணி மடிக்கிற ஒர்க்கு, அப்புறம் வீடு கொஞ்சம் டைடி அப் பண்ணிட்டேன்னா போதும். என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நமக்கு எவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ இருந்தாலும் நமக்கு எப்பயுமே பத்தலைன்ற மைண்ட் செட் மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 50,000 சம்பாதிக்கிறவனை போய் கேட்டோம்னா, எங்கே பத்துது? பத்தவே இல்லை, வீட்டு செலவுக்கே சரியாக போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறவங்கள போய் கேட்டோம்னா, ரூ. 1,00,000 எங்கேருந்து பத்தும்? இஎம்ஐ கட்டுறதுக்கும் வீட்டு செலவுக்கும் சரியாக போயிடுதுன்னுவாங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறவங்கள போய் கேட்டாலும் எனக்கு இந்த அமௌண்ட் பத்தலைன்னு தான் சொல்லுவாங்க. எப்பயுமே போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வராது. பத்தலைன்றது தான் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி நீட் எது, வாண்ட் எதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். ஒரு பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் நமக்கு போதுன்ற இடத்துல நம்ம கண்டிப்பாக அதோட நிறுத்த மாட்டோம். சோஷியல் மீடியாஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது, நானுமே இதே மிஸ்டேக் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். வெஸ்டர்ன் வியர்க்கு ஒரு வாங்கிறது, அதே மாதிரி நார்மல் ஆஃபீஸ் வியர் சல்வார்ஸ்க்கு ஒரு மாதிரி வாங்கிறது. ஓகே, அதுக்கு ஒன்று ஒன்று வச்சுருந்தா போதும். பட் ஒரு காஸ்டியூமுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு ஸ்லிப்பர் ஒரு ஷூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது கண்டிப்பாக அன்வான்ட் தான். பையிங் மோர் டஸ் நாட் ஆல்வேஸ் பிரிங்ஸ் மோர் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறையா வாங்கிறதுனால நமக்கு நிறையா ஹாப்பினஸ் வரப்போகிறது கிடையாது. அந்த ஒரு சர்டைன் டைம் மட்டும்தான் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு மொபைல் நியூ மாடல் வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு ஹாப்பினஸ் இருக்கும். திருப்பி அதை அப்டேட் பண்ணி திருப்பியும் ஒரு புது மாடல் வரும்போது நம்மளால் அதை வாங்க முடியாது. அதுக்கப்புறம் புதுசு வாங்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான். கீப் சேசிங் ஜஸ்ட் ஒன் மோர் திங். ஒரு சோஃபா வாங்கிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறது. நெக்ஸ்ட்டு ஒரு பைக் வாங்கிட்டோம்னா அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. திரும்பியும் ஒரு இவ்வளோ கோல்டு வாங்கிட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு போதும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணுவோமா? கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நானுமே கூட இதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் சோஃபா கிடையாது. பட் நான் மற்றவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கேன். ஓகே, நமக்கு இந்த சோஃபா நம்மளும் சோஃபா வாங்கிட்டோம்னா ஓகே, எல்லாரும் வரும்போது உட்காரத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். ஹஸ்பண்ட்டையும் சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு எல் சைஸ் சோஃபா மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு. ஆனால் கண்டிப்பாக அந்த சோஃபா தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. என்கிட்ட பாய் இருக்குது. அந்த பாயிலேயே கூட உட்காரலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னும் முடியலன்னா என்கிட்ட சேர்ஸும் இருக்குது, சேரில் கூட உட்காந்துக்கலாம். நம்ம பேரண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், எப்பயுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு இல்லை குழந்தைங்கள படிக்க வைக்கணுன்றதுக்காக அதுக்கு உண்டான ஃபண்ட்ஸு இது எல்லாத்தையும் தான் சேவ் பண்ணி பார்த்துருப்போம். மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அன்வான்டாக இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது வாங்குவாங்களான்னு கேட்டால் மேக்ஸிமம் வாங்கியிருக்கவே மாட்டாங்க. மேபி 0.1% அவ்வளோதான். நானுமே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வெக்கேஷன்ஸ்க்கு போகிறது, பெரிய பெரிய வீடு கட்டுறது, நிறைய கிளாத்ஸ் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிறது, அது மாதிரியெல்லாம் தான் பண்ணி பார்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் நார்மல்னு கேட்டால் அதெல்லாம் நார்மலே கிடையாது. அதை பார்க்கும்போது நமக்கு லோவாக ஃபீல் ஆகும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நார்மல், இப்படி தான் நம்மளும் வாங்கணும், இதே மாதிரி தான் நம்மளும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மந்த்து ஸ்டார்டிங்கில் சேலரி கிரெடிட் ஆன உடனே ஒரு நல்ல ஹோட்டலில் போயிட்டு ஒரு நல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு வருவோம். பட் யோசிச்சு பாருங்கள், வீட்டில் நல்ல விதமாக நைட்டு குக் பண்ணி ஃபேமிலியோட ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கோன்னா 4 பேருமே அழகாக உட்காந்து வீட்லேயோ இல்லை டெரஸ்லேயோ உட்காந்து சாப்பிடும்போது இது மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் நான் இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது இருக்குமான்னு கேட்டால் எனக்கு அந்த மாதிரி வந்ததில்லை. நான் ஃபீல் தான் பண்ணியிருக்கேன். போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து எதுக்குடா அங்கே போய் சாப்பிட்டோம், நல்லாவே இல்லையே, அந்த மாதிரி தான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இது மாதிரி பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி திருப்பியும் எப்போ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்கு வந்திருக்கு. சிலரை பார்த்துருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகும்போது, போர் அடிக்குதுன்றப்போ, டைம் பாஸ் ஆகலை, சும்மாவே வீட்டில் இருக்கோன்றப்போ போயிட்டு ஷாப் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து சும்மா எமோஷ்னல் ஷாப்பிங் தான். பட் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது நமக்கு டைம் கிடச்சிருக்கா? போர் அடிக்க வீட்டில் உட்காந்துருப்போமா? அந்த மாதிரி ஒரு டைம் நம்ம க்ரியேட் பண்ணதே கிடையாது. அப்புறம் திருப்பி யோசிப்போம், நமக்கு ஏன் டைமே இருக்க மாட்டேங்குது, நம்ம ஏன் ரொம்ப பிஸியாகவே இருக்கோம், எப்போ பார்த்தாலும் கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியலையே அப்படின்னு. பட் போர் அடிக்க வீட்டில் இருக்கிறதுமே ஒரு சந்தோஷம் தான். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எப்பயுமே நம்மளோட அட்டென்ஷன் தான் தேவைப்படும். எக்ஸ்பென்சிவ் திங்ஸை விட நம்ம ஏதாவது எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுத்தா கூட கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. அவங்களுக்கு அது எவ்வளோ காஸ்ட்டுன்றது அவங்களுக்கு மேட்டர் கிடையாது. பட் நம்ம உட்காந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, உட்காந்து பேசும்போது, அவங்க கூட சேர்ந்து டாய்ஸில் விளையாடும்போது, அப்போது தான் அவங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சின்ன வீட்லேயே நம்ம எப்போவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்போம். புது வீட்டுக்கு போகும்போது புதுசாக ஒரு வீட்டை பார்த்து அந்த வீடு பிடிச்சி போயிட்டு தான் அந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம். அந்த வீடு நமக்கு அந்த டைமில் ஹாப்பியாக தான் இருந்திருக்கும். பட் சடனாக நம்ம யார் வீட்டுக்காவது போயிட்டு வந்து அவங்க வீடு பெருசாக இருக்குது, அவங்க வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்கிறத பார்க்கும்போது திருப்பி வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வீடு ரொம்ப குட்டியாக இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் நம்ம கொடுத்துரும். அந்த மாதிரி நமக்கும் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே, அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்க தோணும்.
இருக்கிறதே போதும், இருக்கிறதே நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு தாட்ஸை கொடுத்துட்டு இருந்த வீடு சடனாக நமக்கு ரொம்ப குட்டியாக ஃபீல் ஆகிடும். ஸோ நம்மளோட ஹாப்பினஸ் எப்போவுமே பொருட்கள்லையும் நெக்ஸ்ட் என்ன வாங்கினா நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்தில் தேடுறதை விட எவ்வளோ இருந்தால் நமக்கு போதும், நம்ம எப்போ எதில் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும், நமக்கு எதில் ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோம் அப்படின்னா, சந்தோஷமான லைஃப்க்கு என்ன தேவைன்றதை யோசித்தோம் அப்படின்னா இன்னமும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது பிடிச்சிருந்து வாங்குகிறோமா இல்லை இது நம்மளோட தேவைக்காக வாங்குகிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணுன்றது தான் என்னோடய பாயிண்ட். இதில் நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். அது அவங்களோட லைஃப். இதுதான் நான் ரியலைஸ் பண்ணது. திங்ஸ் வாங்குறதுல ஹாப்பினஸ் இல்லை, மொமெண்ட்ஸில் தான் ஹாப்பினஸ் இருக்குன்றதை நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.